الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بلى من أسلم وجهه لله وهو محسن فله أجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த வையகத்தை தனிமையிலே படைத்து தனிமையிலே ஆட்சி புரியக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் திருநாமம் கொண்டு இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனை யாரும் பெறவும் இல்லை, அவனால் யாரும் பெறப்படவும் இல்லை என்று முதற்கண் சாட்சி கூறியவனாக இருள் சூழ்ந்திருந்த இந்த உலகத்தை ஒளிமயப்படுத்த வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தோடு நபிமார்களின் இறுதியானவரும் மனித குலத்தின் சிறந்தவரும் தலைவருமான எம் உயிரிலும் மேலான எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவடுகளை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபுஅ தாபியீன்கள், உண்மையான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் யார் யாரெல்லாம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க இருக்கிறார்களோ அன்னவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்பொழுதும் நிலைத்து கொண்டே இருக்கட்டும். அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு சமூகம் தந்து அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற பெரிய எண்ணத்தோடு அமர்ந்திருக்கும் என்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்குமாறு அன்பாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறான் அவைகளை முடிவான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும், எவைகளை வேண்டாம் விலகி நடந்து கொள்ளுங்கள், அதை செய்தால் நரகத்திற்கு செல்வீர்கள் என்று எச்சரிக்கையாக கட்டளையாக சொல்லி இருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் அடியேன் எனக்கும் அடுத்தாண்மையாக உங்கள் அனைவருக்கும் தக்வா என்ற அந்த உயர்ந்த வார்த்தையை கொண்டு உபதேசம் செய்து கொண்டு
இந்த குதுபாவுக்குள் நுழைகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த பூமியில் ஒரு சிறந்த படைப்புகளில் மேலான படைப்பாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதம் அவர்களுடைய அந்த சந்ததியை நாங்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். அதிலும் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்தில் படைத்து வாழ வைத்திருக்கிறான் அல்லவா. இதுதான் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய பாக்கியங்களில் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. மேலானவர்களே, முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அத்துடன் மாத்திரம் எங்களை நிறுத்தி வைக்கவில்லை. அவனுக்கு விருப்பமான எத்தனையோ விடயங்களை செய்வதற்குரிய சந்தர்ப்பங்களையும் பாக்கியங்களையும் ரஹ்மான் எங்களுக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறார். 2 வாரங்களுக்கு முன்னால் ரமலான் எங்களை கடந்து சென்றது. அந்த ரமலானுடைய சிறப்பும் அந்தஸ்தையும் நாங்கள் நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய வாசித்திருக்கிறோம். மேலானவர்களே, அல்லாஹ் ஒவ்வொரு அமலையும் செய்வதற்குரிய பாக்கியத்தை ஒரு மனிதனுக்கு வழங்குகின்றானா? இதைவிட சிறந்த பாக்கியம் உலகத்திலே எதுவும் இருக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் ஒன்றை மாத்திரம் அமல்களிலிருந்து எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதன் ஒரு அமலை செய்யும் பொழுது அந்த இடத்திலே 3 விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டியிருக்கிறது. 3 விடயங்களை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதில் மிக பிரதானமான ஒரு விடயம்தான் இஸ்திக்லாஸ், மன தூய்மை. அல்லாஹ் என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து வெளிப்படுகிறதா? ஒரு மனிதனுடைய கையில் இருந்து 1 ரூபாய் தான தர்மம் செய்யப்படுகிறதா? அவன் 2 ரக்அத் சுன்னத்துக்கள் தொழுகிறானா? அனைத்தும் அல்லாஹுக்காக வேண்டி அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சென்ற ரமலான் எங்களுக்கு நிறைய பாடங்களை கற்பித்துவிட்டு எங்களை பிரிந்து சென்றிருக்கிறது. நிறைய பாடங்களை அதிலிருந்து நாங்கள் படித்திருக்கிறோம். மேலானவர்களே, அந்த ரமலான் யாருக்காக வேண்டி கழிந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் நோற்ற அந்த 29 நோன்புகளும் அல்லாஹுக்காக வேண்டி நோக்கப்பட்டதா அல்லது வேறு யாருக்காகவும் நோக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நிதானமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. மேலானவர்களே, ஒரு மனிதன் ஒரு விடயத்தை, ஒரு அமலை அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் செய்கிறான் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அவனை ஒரு பொழுதும் கைவிட மாட்டான். அவன் மறைமுகமாக ஒரு விடயத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பொழுது, அவன் கஷ்டத்திலே விழுகின்ற பொழுது, அவன் கவலையிலே விழுகின்ற பொழுது, உயிர் ஆபத்துக்களில் அவன் தள்ளப்படுகின்ற பொழுது, யா அல்லாஹ், இந்த நேரம் யாருக்கும் தெரியாமல் இந்த இரவில் நான் உனக்காக வேண்டி இப்படிப்பட்ட அமலை செய்திருக்கிறேன், இப்படிப்பட்ட தான தர்மங்களை செய்திருக்கிறேன் என்று 2 கரங்கள் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பானே என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அதை வீணாக்க மாட்டான். அவனுடைய கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் அவனை விடுதலையாக்குவான். மேலானவர்களே, பல விடயங்கள், பல சம்பவங்கள் இதற்கு சான்றிதழாக இருக்கிறது. எத்தனையோ மனிதர்கள் கூட இதற்கு சான்றிதழாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ஹுமா சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு தடவை முற்பட்ட காலங்களில் 3 நபர்கள் கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். இரவாகிவிட்டது. இரவை கழிக்க வேண்டும்.
இரவை கழிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு ஒரு குகைக்குள் நுழைகிறார்கள். அந்த குகையில் நுழைந்ததுதான் தாமதம். திடீரென ஒரு பெரிய பாறாங்கல் அந்த குகையை அடைத்து விடுகிறது. 3 பேரும் தடவாறுகின்றார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் தட்டு தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் முடியுமான முயற்சிகளையும் செய்கிறார்கள். இறுதியாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நாங்கள் மூவரும் ஏதோ ஒரு நேரத்தில் அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு அமலை செய்திருக்கக்கூடும். அந்த அமலை வைத்து அல்லாஹ்விடத்திலே இருக்கரம் ஏந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த உயிர் ஆபத்திலிருந்து எங்களை விடுவிப்பான் என்று சொல்லி மூவரும் ஒன்றாக இருந்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பமான மனிதர் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். யா அல்லாஹ், எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தார்கள். எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள், அவர்களால் நடக்க முடியாது. அவர்களால் அவர்களுடைய சொந்த வேலையை சுயமாக செய்ய முடியாத ஒரு நிலைமை. என்னுடைய வழக்கம் இருந்தது. எனக்கு சில ஒட்டகங்கள், சில மிருகங்கள் இருக்கின்றன, பால் தரக்கூடிய மிருகங்கள். நான் என்ன செய்வேன்? முதலாவதாக அதிலிருந்து பால் கறப்பேன். நான் அதை கொண்டு வந்து என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்காமல் என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் அதை கொடுக்க மாட்டேன். இது என்னுடைய வளமையாக இருந்தது. ஒரு தடவை நான் நீண்ட தூரம் என்னுடைய அந்த கால்நடைகளுக்கு தீனி தேடி நீண்ட தூரம் சென்று விட்டேன். நான் திரும்பி வரும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் உறக்கத்திலே ஆழ்ந்து விட்டார்கள். என்னுடைய கையில் அந்த பால் கிண்ணம், என்னுடைய காலடியில் என்னுடைய பெற்ற பிள்ளைகள், சிறிய குழந்தைகள், என்னுடைய மனைவி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மனம் அந்த பெற்றோர்களை எழுப்ப நாடவில்லை. அவர்களுக்கு அருகில் நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடன் பேசுகிறார். மறைமுகமாக செய்த அமலை அல்லாஹ்விடத்திலே சொல்லி இந்த கஷ்டமான நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அல்லாஹ்வுடன் பேசுகிறார். தொடர்கிறார். யா அல்லாஹ், இரவாகிவிட்டது. என்னுடைய பெற்றோர்கள் கண்விழிப்பார்கள் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர்கள் காலையாகும் வரை கண்விழிக்கவே இல்லை. என்னுடைய பிள்ளைகள் பசியினால் என் காலடியில் இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த இடத்திலே நானும் நீங்களும் இருந்திருந்தால், எங்களுக்கு சூழால் எங்களுடைய உறவினர்கள் எங்களுக்கு அருகில் இருந்திருந்தால், உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நான் விளக்கப்படுத்தி சொல்ல வேண்டியது கிடையாது. அன்பானவர்களே, சகோதரர்களே, இன்று நாங்கள் பெற்றோர்களுடன் எந்த முறையில் நடந்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உலகத்திலே பெரும் பாவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா உனப்பிஉக்கும், நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? பெரிய பாவங்கள் எது என்று உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று 3 தடவை மீண்டும் மீண்டும் மடக்கி கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், அது என்ன? சொன்னார்கள், அல் இஷ்ராகு பில்லாஹ், அல்லாஹுக்கு ஷிர்க் வைப்பது, இணை வைப்பது. தொடர்ந்தார்கள். 2வது சொன்னார்கள், வஉகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது என்றார்கள். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நிறுத்த மாட்டார்களா என்று எண்ணுகின்ற வரைக்கும் மீட்டி அதை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல ஹதீஸ்கள் பெற்றோர்களுடன் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை பற்றி எங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நானும் நீங்களும் அதில் மிகவும் பொடுபோக்கானவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அந்த அடியார் தொடர்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகள் என் காலடியில் அழுது கொண்டிருக்கிறார்கள். சிறிய பிள்ளைகள்,
ஆனால் என் மனம் என் பெற்றோர்களுக்கு கொடுக்காமல், என் பெற்றோர்கள் அந்த பாலை அருந்தாமல் என் பிள்ளைகள் அருந்தக்கூடாது என்று உறுதியாக இருந்தேன். அதனால் நான் கொடுக்கவில்லை. காலையானது, பெற்றோர்கள் கண் விழித்தார்கள். என்னுடைய பால் கிண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் வயிறு நிரம்ப அதை அருந்தினார்கள். அதற்கு பின்னால் தான் அந்த பால் கிண்ணத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ நான் கொடுத்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டு சொல்கிறார், யா அல்லாஹ், இந்த அமலை உனக்காக மாத்திரம்தான் ரஹ்மானே செய்தேன். எங்களை இந்த கஷ்டத்திலிருந்து நீ விடுவிப்பாயாக. சொன்னதுதான் தாமதம். அந்த பாறாங்கல் சற்று அகல்கிறது. மேலானவர்களே, இரண்டாவது நபர் பேசுகிறார். துஆ கேட்க இரண்டு கரங்களையும் ஏந்தி ஆரம்பிக்கிறார். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் ஒரு வாலிபர். என்னுடைய சிறிய தந்தைக்கு ஒரு மகள் இருந்தால், அவள் மிகவும் அழகானவள். அவளோடு தவறான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கும். நான் பல தடவை எத்தி வைத்திருக்கிறேன். அவள் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறாள். ஒரு நேரம், ஒரு காலம் வந்தது. அந்த காலம் கஷ்டமான காலம். அவளுக்கு என்னிடத்திலே ஓடோடி வந்தால், நான் கஷ்டத்திலே அகப்பட்டிருக்கிறேன், எனக்கு நீ கடன் தருவாயாக என்று கேட்டால், நான் மறுத்து சொன்னேன், நான் தருகிறேன். ஆனாலும் ஒரே ஒரு நிபந்தனை, உனக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நிபந்தனை, அதை நீ இல்லாமலாக்க வேண்டும். சொன்னதுதான் தாமதம். நான் 120 தீனார்களை அந்த அவனுக்கு நான் அன்பளிப்பாக கடனாக நான் கொடுத்தேன். பாவம் செய்வதற்கு நான் தயாராகிவிட்டேன். பாவம் நடப்பதற்கு பாவத்தை நான் செய்வதற்கு தயாராகிவிட்டேன். அவளும் யாரிடத்திலும் சொல்ல மாட்டாள். ரஹ்மானே, நான் அந்த நேரத்தில் பாவத்துக்கு நெருங்கியதுதான் தாமதம். இரண்டு கால்களுக்கு மத்தியில் அமர்ந்து விட்டேன். அவள் ஒரு வார்த்தையை சொன்னால், உனக்கு தகுதி இல்லாத அந்த முத்திரையை நீ உடைத்து விடாதே என்றால், சொன்னதுதான் தாமதம். நான் அந்த பாவத்திலிருந்து மீண்டெழுந்து அவனுக்கு நான் கொடுத்த அந்த கடனை கூட நான் திரும்ப வாங்கவில்லை. ரஹ்மானே, அங்கிருந்து நான் விலகி வெளியே வந்து விட்டேன். நான் இந்த பாவத்தில் இருந்து விலகியது உனக்காக வேண்டித்தான், உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டித்தான். சொன்னதுதான் தாமதம். அந்த பாறாங்கல் சற்று அகல்கிறது. ஆனால் வெளிவர முடியவில்லை. அன்பர்களே, இந்த இடத்திலே நின்று நிதானமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்த வாலிபர்களே, சகோதரர்களே, இன்று நானும் நீங்களும் எவ்வளவு பாவத்தை செய்கிறோம். மறைமுகமாக எங்களுடைய பாவங்கள் வானத்தின் முகடளவு எட்டிவிட்டது. இன்னும் நாங்கள் ஒரு பாவத்தை கூட அல்லாஹுக்காக வேண்டி விலகிவிட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் இன்னும் வரவே இல்லை. மேலானவர்கள், செய்கின்ற பாவத்தில் தொடராக இருக்கிறோம். யாரும் பார்க்க முடியாத இடத்திற்கு சென்று பாவத்தை செய்கிறோம். பல நாடுகள் கலந்து, பல கடல்கள் கடந்து எங்கேயோ நாங்கள் சென்று யாருமே பார்க்க மாட்டார்கள் என்ற சிந்தனையோடு இன்னும் தொடரான பாவத்தில் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறோம். எத்தனை ரமலான்கள் கழிந்து விட்டது. எத்தனையோ நல்ல விடயங்களை இந்த மிம்பர் படியில் இருந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த மஸ்ஜிதில் அமர்ந்து எத்தனையோ நல்ல விடயங்களை நானும் நீங்களும் கேட்டிருக்கிறோம். இன்னும் உள்ளம் செய்கின்ற பாவத்தில் இருந்து வெளிவர முடியவில்லை என்றால் நானும் நீங்களும் அதிகமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹுக்கு முன்னால் எந்த முகத்தை கொண்டு நிற்கப் போகிறோம்? மேலானவர்களே, ஒரு மனிதன் ஒரு பாவத்தை விட்டு விலகுகிறானா, அல்லாஹ் அவரோடு ரொம்ப இறக்கப்படுகிறான். அவரோடு மிச்சம் கருணையோடு நடந்து கொள்கிறான். அல்லாஹ் சில நேரங்களில் அந்த பாவத்துக்குரிய நன்மைகளை பல மடங்காக அவருக்கு ஆக்கி கொடுக்கிறான், அவர் செய்யாமல் இருக்கின்ற வரைக்கும்.
வாலிபர்களே, அன்பர்களே, சகோதரர்களே, எப்பொழுது நாங்கள் திருந்த போகிறோம்? கால நேரம் மிக வேகமாக எங்களை தாண்டி செல்கிறது. கண்ணுக்கு முன்னால் இருந்த என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய சகோதரிகள் இறந்து போகின்றார்கள். வயதில்லை கிடையாது. பிறக்கும் பொழுது நானா தம்பி என்ற ஒரு வரிசையில் வந்தோம். போகும் பொழுது வரிசை என்பது கிடையாது. அல்லாஹ் இந்த நேரத்தில் எப்படி உயிர்களை கைப்பற்றுவான் என்பதை யாரும் அறிய மாட்டோம். அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் விளக்கமான ஒன்றாக இருக்கிறது. மேலானவர்களே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். செய்கின்ற அமல்களை நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். தக்வாவோடு உலகத்திலே வாழ வேண்டும். இதுதான் ஈமானிய ஒரு பாடமாக இருக்கிறது. மூன்றாவது நபர் தொடர்கிறார். யா அல்லாஹ், நான் ஒரு வேலை ஆட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு தொழிலாளி. ஒரு நாள் பல தொழிலாளிகள் என்னிடத்திலே வேலை செய்துவிட்டு கூலிகளை எடுத்து சென்று விட்டார்கள். ஒரே ஒரு மனிதர் கூலியை எடுத்து செல்லாமல் சென்று விட்டார். நீண்ட காலத்துக்கு பின்னால் அந்த மனிதர் ஓடோடி வந்து என்னிடத்திலே, நண்பரே, நான் உங்களிடத்திலே ஒரு காலம் வேலை செய்தேன், அதற்குரிய கூலியை எனக்கு நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டார். நான் என்னுடைய கையை அசைத்து இங்கிருக்கக்கூடிய இந்த ஆடுகள், மாடு, ஒட்டகம் அனைத்த பண்ணைகள் அனைத்தும் உனக்கு சொந்தமானதுதான், எடுத்து செல் சகோதரனே என்று சொன்னேன். அவர் என்னை பார்த்து கேட்டார், நண்பரே, என்னோடு நீ விளையாடுகிறாயா, என்னை கேலி செய்கிறாயா என்று கேட்டார். நான் சொன்னேன், இல்லை, இது அனைத்தும் உனக்கு சொந்தமானதுதான், எடுத்து செல் என்றேன். அவர், நான் சொன்னதுதான் தாமதம், நான் சொன்னதுதான் தாமதம். யா அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாஹ்விடத்திலே, ஒரு ஆடு, ஒரு ஒட்டகம், ஒரு மாடை கூட எனக்காக விட்டு வைக்கவில்லை, அனைத்தையும் எடுத்து சென்று விட்டார். சுபஹானல்லாஹ். நானும் நீங்களும் இந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்திருப்போம், எப்படி நடந்திருப்போம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மேலானவர்களே, இந்த இடத்திலே அந்த மனிதனுடைய அஹ்லாக், நல்ல பண்பாடுகள் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த இடத்திலே அவர் செய்த அந்த அமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி அமைந்திருந்தது. இந்த இடத்திலே அவர் பொறுமைசாலியாக மாறினார். அவர் தொழிலாளியாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் பொறுமையோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த அமலை செய்தார். மேலானவர்களே, சொன்னதுதான் தாமதம், சொன்னதுதான் தாமதம். அந்த பாறை முற்று முழுதாக அகன்று விட்டது. 3 பேரும் வெளிவருகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு ஒரு சந்தர்ப்பத்தில், ஒரு கஷ்டமான நேரத்தில், உயிர் பிரிகின்ற நேரத்தில் நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் அந்த கஷ்டத்தில் இருந்து, அந்த கவலையில் இருந்து வெளிவருவதற்காக வேண்டி எங்களிடத்திலே என்ன துஆ, என்ன அமல்கள் இருக்கின்றது என்பதை யோசிக்க வேண்டும். எத்தனையோ பேர்கள் அவர்களுடைய உடல்நல குறைபாடுகளால் ஆபரேஷன் பண்ணுவதற்காக வேண்டி, அவர்களுக்கு அந்த வைத்தியத்தை செய்வதற்காக வேண்டி அறைக்குள் எடுக்கப்படுகிறார்கள், அறைக்குள் நுழைகிறார்கள். அங்கிருந்து எதை யோசிக்கிறார்கள்? மேலானவர்களே, நான் சில நேரங்கள் வைத்தியர்கள் கைவிட்டு விடுவார்கள், நீங்களும் உங்களுடைய இறைவனும் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு விலகி சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் சில நேரங்களில் எத்தனையோ பேர்களுக்கு நடந்துதான் இருக்கிறது. இந்த நேரத்திலே என்னிடத்தில், உங்களிடத்தில் அல்லாஹ் நாடியவர்களை தவிர நானும் நீங்களும் இன்னும் இந்த நிலைமையில் தான் இருக்கிறோம். கவலைப்பட வேண்டும் சகோதரர்களே, கவலைப்பட வேண்டும், கண்ணீர் விட வேண்டும். மௌத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு இருந்த எத்தனையோ பேர்கள் எங்களோடு இல்லை. மேலானவர்களே, எங்களுடைய உடல் உறுப்புகள் கூட
செயலிழக்க ஆரம்பித்து விட்டது. அழகாக கருப்பாக இருந்த முடிகள் கூட வெள்ளை நிறமாக மௌத்துடைய அடையாளம் என்று எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அழகாக நடந்த 2 கால்கள் நடக்க முடியாமல் தடமாறுகிறது. அனைத்தும் மௌத்துடைய அடையாளங்கள். மௌத் வரப்போகின்றது, மரணம் உங்களை வந்தடைய போகின்றது என்ற ஒன்றுதான். இன்னும் நானும் நீங்களும் எச்சரிக்கை இல்லாமல் ஏதோ பொடுபோக்காக இந்த உலகத்துக்கு பின்னால் நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் வாழப்போகிறோம் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் நாங்கள் செய்யக்கூடிய சிறிய அமலை கூட அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமலாக மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொள்ளுவான். அல்லாஹ் ஒரு மனிதனுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுடைய இன்னல்லாஹ லா யன்ظுரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கி யன்ظுரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். ஒரு மனிதனுடைய உருவத்தையோ அவனுடைய சொத்து செல்வத்தையோ அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் பார்ப்பது அவனுடைய நல்ல அமல்கள், அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, அது தூய்மையான உள்ளமா, அது கடுகடுப்பான கசப்பான உள்ளமா என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறார். எனவே அன்பானவர்களே, நானும் நீங்களும் செய்கின்ற அமல்களை முகஸ்துதி இல்லாத அமல்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த பாடத்தை தான் ரமலான் எங்களுக்கு படித்து தந்து எங்களை விட்டு பிரிந்து சென்றது. ஒரு சிறிய குழந்தை கூட ரமலானுடைய காலத்திலே சஹர் நேரத்தில் நோன்பை நோட்டுவிட்டு மகரிபு வரைக்கும் நான் எதையும் உண்ணக்கூடாது, நான் உண்டுவிடக் கூடாது என்று அது உறுதியாக இருக்கும். இது ஒரு தக்வா. மேலானவர்களே, நானும் நீங்களும் நோன்பு பிடித்தோம். யாருக்காக வேண்டி? அல்லாஹுக்காக வேண்டி. எங்களால் தனிமையில் ஏதாவது உண்ண முடியும், ஏதாவது குடிக்க முடியும், யாருமே கிடையாது. ஆனாலும் அதற்கு மனம் இடம் கொடுக்காது. ஒரு சிறிய பிள்ளைக்கு கூட, சாதாரணமான ஒரு முஸ்லிமுக்கு கூட நோன்பை நோற்றுவிட்டால் அவர் நோன்பை வேண்டுமென்று முறிக்க மாட்டார். இது பொதுவான ஒரு விடயம். ஏதோ ஒரு முறையில் தவறுதலாக அவர் அறியாமல் நீர் அருந்தி விட்டார் அல்லது உணவை உண்டு விட்டார் என்றால், மேலானவர்களே, அவருக்கு ஒரு விதமான கவலை ஏற்பட்டுவிடும். இது என்ன மேலானவர்களே? இதுதான் தக்வா. நான் பிடித்திருக்கக்கூடிய நோன்பு அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம்தான், வேற யாருக்கும் கிடையாது. இதுதான் ரமலான் எங்களுக்கு படித்த அந்த பாடம். இந்த தக்வா எங்களுடைய தொழுகையில் வர வேண்டும். நான் 5 நேரம் என்னுடைய மரணம் வரைக்கும் நான் 5 நேரம் தொழாமல் இருக்க மாட்டேன். நான் எங்கிருந்தாலும், நான் எப்படிப்பட்ட நிலைமையில் சோதிக்கப்பட்டாலும் 5 நேர தொழுகையை நான் அல்லாஹுக்காக வேண்டி தொழுவேன் என்ற அந்த பக்குவம் வர வேண்டும். இதுதான் மேலானவர்களே இஸ்திக்லாஸ். இதுதான் மன தூய்மை. என்னுடைய பெற்றோர்கள் பார்க்கிறார்கள், ஊரார் பார்த்து ஏதோ ஒன்றை சொல்லுவார்கள், இவர் தொழுகை இல்லாதவர், இவர் இப்படிப்பட்டவர், ஊரில் பெரிய ஒரு மனிதர், ஆனால் தொழுகை இல்லாமல் இருக்கிறார், நோன்பு பிடிக்காமல் இருக்கிறார் என்ற வார்த்தையை நான் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு மனிதன் தொழ ஆரம்பிப்பான என்றால், ஒரு மனிதன் நோன்பு பிடிக்க ஆரம்பிப்பான் என்றால், மேலானவர்களே, வாழ்க்கையில் பெரிய நஷ்டத்தை அடைந்து கொள்வார். அதுதான் முகஸ்துதி. அல்லாஹ் நாளை கியாமத் நாளிலே பழைய புடவைகளை சுருட்டி ஒரு மனிதனுடைய முகத்தில் அடிப்பது போன்று சில அமல்களை அல்லாஹ் வீசி அடிப்பார். குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான். எந்த தொழுகையாளி முகஸ்துதிக்காக யாரும் என்னை குறை கூறி விடக்கூடாது, நான் ஊரிலே பெரிய ஒரு மனிதன் என்பதற்காக தொழ ஆரம்பிக்கிறார், நோன்பு பிடிக்க ஆரம்பிக்கிறார், இந்த மனிதனுடைய அமால்கள் அல்லாஹ் சுருட்டி முகத்திலே அடிப்பான். இப்படி தொழக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் பதுவா செய்கிறான். மேலானவர்களே, ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர் தொழுகையிலே பொடுபோக்காக
இருப்பார். சாஹூன் அப்படி என்றால் அவர்கள் தொழக்கூடியவராக இருந்தும் தொழுகையை முன்னுக்கு பின் கலா செய்வது, பொடுபோக்காக இருப்பது, இப்படிப்பட்ட நிலைமை. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை அவருடைய தொழுகை யுராஊன் மற்றவர்களுக்கு காட்டப்படக்கூடிய தொழுகையாக இருக்கும். இப்படி தொழக்கூடியவர்களுக்கு, முகஸ்துதியாக தொழக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் பதுவா செய்கிறார். அதனால் நாங்கள் தொழுகின்ற தொழுகை அல்லாஹுக்காக வேண்டி அமைய வேண்டும். மேலானவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சென்ற ரமலானில் நாங்கள் படித்த ஒரு பாடம் தொழுகையை விடக்கூடாது என்பதுதான். இதை நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் தொழ வரவில்லையா, அவருடைய வாழ்க்கையிலே பல விடயங்களை அவர் இழக்கின்றார், பல நன்மைகளை அவரை விட்டு தூரமாக்கி கொள்கின்றார். எனவே தொழுகையை, நல்ல அமல்களை செய்கின்ற தான தர்மங்களை, சதகாக்களை அல்லாஹுக்காக வேண்டி மாற்றிக்கொள்வோம், அல்லாஹுக்காக வேண்டி மாற்றிக்கொள்வோம். அது மாத்திரம் கிடையாது, அந்த அமலிலே இஸ்திகாமத்தாக உறுதியாக இருப்போம். நோன்பில் மாத்திரம், ரமலானில் மாத்திரம்தான் தொழுதோம், ஏனைய அமல் செய்தோம், குர்ஆனை ஓதினோம் என்று இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக நான் இதற்கு பின்னால் இந்த அமலை செய்வேன் என்ற உறுதியை நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலானவர்களே, தொடராக செய்யப்படக்கூடிய அமல், அல்லாஹுக்காக வேண்டி அந்த மன தூய்மையோடு செய்யப்படக்கூடிய அமல்களை வைத்து நிச்சயமாக ஒரு கட்டத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே நாங்கள் செய்யக்கூடிய சிறிய ஒரு தான தர்மமாக இருந்தாலும், சிறிய சதகாவாக இருந்தாலும், சிறிய ஒரு விடயமாக இருந்தாலும் அல்லாஹ் அதை கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், அனைத்தையும் உனக்காக வேண்டி செய்யக்கூடிய மன தூய்மையை தந்தருள்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. ரஹ்மானே, நிறைய அமல்கள் செய்திருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த அமல்கள் எல்லாம் உன்னிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பது தெரியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், நிறைய தவறுகளோடு அந்த அமல்களை தெரியாமல் செய்துவிட்டோம் யா அல்லாஹ். அதை நீ ஏற்றுக்கொண்டு அதற்குரிய கூலியை தந்தருள்வாயாக. சென்ற நோன்பை யா அல்லாஹ், அந்த ரமலானுடைய மாதத்தை யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் சரிவர கழிக்கவில்லை யா அல்லாஹ். அதை நீ யா அல்லாஹ் ஏற்று கபூல் செய்து தவறுகளை மன்னித்தருள்வாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய அல்லாஹ் அனைத்து தேவைகளையும் நிவர்த்தி செய்து தருவாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ஊர் மக்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. சிறியவர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. ஒற்றுமையான, ஒன்றுபட்ட சமுதாயமாக, ஊராக யா அல்லாஹ் மென்மேலும் இந்த ஊரை வளப்படுத்தி விடுவாயாக. எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய அமால்கள் அனைத்தையும் கபூல் செய்து அதற்குரிய கூலிகளையும் தந்தருள்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه.
أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم، ملك قديم، بر رؤوف رحيم، ورب حليم. الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار الذنوب للمؤمنين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فيا أيها الناس ثبتوا قلوبكم بالطاعات، وصلوا على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، وصل على جميع الأنبياء والمرسلين، وعلى ملائكتك المقربين، وعلى عبادك الصالحين، وعلى أهل طاعتك أجمعين، لا سيما على سادتنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، عمر بن الخطاب رضي الله عنه، وعثمان بن عفان رضي الله عنه، وعلي بن أبي طالب رضي الله عنه، وفاطمة الزهراء رضي الله عنها، والحسن والحسين رضي الله عنهما، والحمزة والعباس رضي الله عنهما، وسائر الصحابة رضوان الله تعالى عنهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة والمشركين، ودمر أعداء الدين، فانصرنا على القوم الكافرين، فانصرنا على القوم الظالمين، فانصرنا على القوم المنافقين. اللهم انصر إخواننا المسلمين في كل مكان، خصوصا في غزة. اللهم اغفر لهم وارحمهم يا ذا الجلال والإكرام. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشرف خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك مجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر، ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأقوى وأكبر.